திண்டுக்கல் தொகுதியில் வாசனை திரவிய தொழிற்சாலை மற்றும் குளிர்சாதன கிடங்கு அமைக்கப்படும் என பாமக வேட்பாளர் திலகபாமா வாக்குறுதி அளித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் செந்தில் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா அவர்கள் போட்டியிடுகிறார். இன்றைய தினம் நிலக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட மாலையங்கொண்டன்பட்டி ஊராட்சி பகுதிகளில் உள்ள பகுதிகளில் விவசாய தோட்டத்தில், அதாவது மல்லிகைப்பூ எடுக்கும் பெண்களிடம் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் குறித்தான கருத்துக்களை நாம் கேட்டு பெறலாம். மேடம் வணக்கம். இன்றைய தினம் நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரீங்க. இந்த தொகுதி மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு, உங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பெண்கள் முக்கியமாக இந்த ஊழலுக்கு எதிரான யாரும் எங்களுக்கு எதுவும் செய்யலை. போன நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பக்கமே வரல, அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. யாருமே செய்யலை, யார் செய்கிறவங்க வரப்போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியில் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக அவங்க வைக்கிற கேள்வி, சாராய கடையை மூடுனீங்கன்னா நாங்கள் ஓட்டு போடுறோம், சாராய கடையை மூடுங்க நாங்கள் ஓட்டு போடுறோம். இதுதான் அவங்க பெரிய கேள்வியாக இருக்குது. பெண்கள் பெரியவங்க கூட இன்றைக்கி எல்லாரும் கேட்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா பிள்ளைகளை காப்பாற்ற முடியலை. 11 வயசில் குடிக்க போயிடுறான். இந்த பகுதியில் மல்லிகைப்பூ நிறைய விளையுது, எல்லா பூக்களுமே விளையுது. தொடர்ச்சியாக ஏஎஸ் பொன்னம்மாள் காலத்திலேருந்து ஒரு வாசனை திரவிய தொழிற்சாலை கொண்டு வரணும்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூக்கள் விளைச்சலே குறைஞ்சி போயிருக்கு. இது எதனால் குறைஞ்சிருக்குன்னு யோசிக்கக்கூடிய இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அதுக்கான இதுக்கு விவசாய கல்லூரிகள் இருக்குது, அவங்க ஆய்வு வச்சுருக்கிறாங்க. இது எதையுமே அவங்க கண்டுக்க தயாராக. விவசாய கல்லூரியில் பேராசிரியர் போடுறதுக்கு எவ்வளோ வாங்கலாம், மாணவர்களுக்கு எவ்வளோ வருமானம், இதில் தான் யோசிக்கிறாங்களே. ஆராய்ச்சி நோக்கில் இன்றைக்கி புதுசாக இது வரைக்கும் 11 அரும்பு கட்டிகிட்டு இருந்தது, இன்றைக்கி 3 அரும்பு தான் கட்டுது. அது கூட முழுசாக பூ வரலை. இதுக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிற கேள்வியே இங்கே யாருக்குமே இல்லை. சாமானியம் எப்படி இருவான், பாரதி பேசுகிற மாதிரி கஞ்சி குடிப்பதற்கெல்லாம் காரணம் இவையனும் அறிவும் எல்லாரும் இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான விவசாயம் தலை தொங்கவும். இந்த பூ பூக்குன்னு ஃபேமஸான இந்த இடத்துல நாளாக சரியாக குறைஞ்சிட்டு வருது. இந்த விவசாயம் கூட இதை நம்பி தான் இவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவங்க திடீர்னு இன்னொரு தொழில் போக முடியாது. அதனால் இந்த விவசாயத்தை பத்திரப்படுத்தி இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் வளர்வதற்கும் நாங்கள் இப்போ உறுதுணையாக இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு வளர்ச்சி திட்டங்கள் நீங்கள் வெற்றி பெற பட்சத்தில் வளர்ச்சி திட்டங்களாக என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க? முக்கியமாக இங்கேருந்து எது விளைஞ்சாலும் கொண்டு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து மிக மிக முக்கியம். ரயில் இங்கே நின்று செல்றதில்லை. இன்னொன்று புறநகர் பேருந்து நிலையங்கள் அப்படி எதுவும் இல்லை. அப்போ பேருந்து வசதிகளும் ரயில்கள் நின்று போகிறதுக்குமான வாய்ப்பு இங்கே உருவாகணும். அந்த காலத்தில் சுகர் ஃபேக்ட்ரி கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்ட கொடைரோடு ரயில் நிலையம் இன்றைக்கி ரயில்கள் நிற்கிறது இல்லை. இப்போ அதெல்லாம் நின்று போகிறதுக்கான வாய்ப்பு வேணும். இந்த பூக்களிலிருந்து தயாரிக்கிற வாசனை திரவிய தொழிற்சாலை கொண்டு வருவதற்கும் பன்னீர் திராட்சை இங்கே நிறைய விளையும். ஆனால் அந்த பழங்களை பத்திரப்படுத்தக்கூடிய குளிர்சாதன கிடங்குகள் இந்த பூக்களையும் பழங்களையும் பத்திரப்படுத்தக்கூடிய குளிர்சாதன கிடங்குகள் அது அவசியம். இவருடைய வாழ்க்கை மேம்பாடம் உயர்வதற்கான ஆய்வு நோக்கில் இன்றைக்கி அரசு இல்லை. அவங்க வெறும் கமிஷன் கரப்ஷனுங்கிற மாதிரியான இதில் போயிட்டு இதையெல்லாம் நிவர்த்தி செய்து மக்களுக்கான விவசாயத்திற்கான மண்ணுக்கான மனிதராக நாங்கள் எப்போ இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கோம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நிலக்கோட்டையிலிருந்து செந்தில் முத்து.